பூமாரி. என்னங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க? இல்ல, கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா வீட்டை? அதெல்லாம் முடிச்சிட்டேங்க. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வேலை இருக்குன்ட்டு கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்து க்ளீன் பண்ணேன். நானும் இப்போ கிளம்பலான்ட்டு தான் இருக்கேன். நீங்க வந்துட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல ஆஃபீஸ் விட்டு இங்கே தான் வருவேன்ட்டு. இல்ல இருந்தாலும் உங்களுக்கு லேட் ஆகும்ல. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க வீட்டுக்கே வந்துருங்கன்ட்டு. சரி, இப்போ என்ன, நம்ம கிளம்பலாம். சரிங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, கிளம்பலாம். பூமாரி, சொல்லுங்க. அத்தையை விட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வர சொல்லிடு ஸ்கூல்ல இருந்து. ஏங்க, நம்ம தான் இப்போ போக தானே போறோம், நம்ம போய் கூப்பிட்டுக்கிடலாம். இல்ல பூமாரி, நம்ம இப்ப வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போகலையா? என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. ஆமா பூமாரி, நம்ம இப்ப வீட்டுக்கு போகல. எல்லாருக்கும் சாரி எடுக்க போகணும்னு சொன்னேன்ல, அங்கதான் நம்ம இப்ப போறோம். எதுக்குங்க இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏற்கனவே உங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க உங்க மேல. இதுக்கடையில எதுக்கு சாரி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு? இப்ப யாரு அவங்களுக்கு எடுக்கிறதா சொன்னா? உனக்கு, எனக்கு, பாப்பாக்கு, அப்புறம் உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் எடுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. சும்மா இரு பூமாரி, அதெல்லாம் எடுக்கணும். அதுக்காக தான் நான் சீக்கிரமா வந்திருக்கேன். வா, கடைக்கு தான் இப்போ நேரம் போகணும். என்னங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கையில நடத்துறது. இப்ப யாரு நம்ம கூட இருக்கா அப்படியெல்லாம் நடத்துறதுக்கு? ஏன் நம்ம சந்தோஷமா இருக்க கூடாதா? தேவையில்லைங்கிறேன். நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்துடலாம். எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இவ்வளோ ஆசைப்படுறதுனால நானும் வர்றேன். குழந்தைங்களும் இங்கே இருக்கட்டும். ஆனா தேவையில்லாம பால் காய்க்கிறது அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்க பாரு, எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன். தேவையில்லாம எனக்கு சஜஷன் நீ கொடுக்காத. முதல்ல கிளம்பு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காரு. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. இப்போ ட்ரெஸ் எடுக்கணுன்ட்டு தான் ரொம்ப தேவையா இருக்கா? இல்லாத ட்ரெஸ்ஸா? அத்தையும் என் மேலே அவ்வளோ கோவமா இருக்காங்க. இதில் வேற தனி வீடு வேற. ஐயோ, முடியலை என்னால். வாங்க சார், வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? சொல்லு பூமாரி, உனக்கு என்ன பார்க்கணும்? எனக்கு எதுவும் வேணாங்க. என்ன இது, கடையில வந்து என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேணாம். என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்க பூமாரி. என்னங்க, நீங்கள் யாருக்கு எடுக்க கூட்டிகிட்டு வந்தீங்களோ அவங்களுக்கு எடுங்க. தேவையில்லாமல் என்ன ஏன் உனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஏற்கனவே நிறைய புடவை இருக்குது, அதில் ஏதாவது நான் கட்டிக்கிடுறேன். குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ் பார்க்கணும். ஓ அப்படியா சார்? எந்த வயசு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு. பாய்க்கா கேர்ள்க்கா? ரெண்டு பேருக்குமே பார்க்கணும். ஓகே சார், இருங்க நான் எடுத்துகிட்டு வர்றேன். என் குழந்தைங்களுக்குலாம் எதுவும் வேணாங்க. உனக்கு வேணானியா? அதோட நிறுத்திக்கோ. ஏதாவது நான் ஒன்று சொல்லி நீ கேட்டு முடியாதுல்ல உன்னால. இது தேவையில்லாத கோவம். என் குழந்தைகளுக்கு நான் எடுக்கிறேன். இதுல யாரும் தலையிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கவுன்ல இந்த 2 மாடல் இருக்கு சார். இதுல ஏதாவது எடுப்போமா எப்படி? இந்த மாதிரி கவுன்லாம் நிறைய இருக்கு அவகிட்ட, அதுல ஏதாவது போட்டுக்கிடுவா. மாதிரி நீ என்ன டென்ஷன் படுத்துற சொல்லிட்டேன். வேற லெஹங்கா மாடல் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம், ஆனால் நாளைக்கு தான் வரும். எல்லாமே குடோன்ல தான் இருக்கு. நாளைக்கு தான் போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது மட்டும்தான் மேடம் இருக்கு. சரி, இது இருக்கட்டும். கொஞ்சம் சாரி காட்டுறீங்களா? சரிங்க சார். எந்த மாதிரி சாரி? பட்டு சாரி மாதிரி காட்டுங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம்? எனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. ஓ, உனக்கு எடுக்கிறேன்னு நினைக்கிறியோ? உனக்கு கிடையாது. வேற யாருக்கு? எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு. உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கா? யாருங்க வருவா? என்ன அப்படி கேட்டுட்ட? எல்லாரும் வருவாங்க. எங்க அம்மா தான் வரமாட்டாங்க. எங்க அம்மா அப்பா வராம வேற எல்லாரும் தான் வருவாங்க. எங்க அத்தை பேச்ச மீறி யாராச்சும் வருவாங்களா? என்ன பேசுறீங்க? அதை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? என் தம்பிங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா வருவாங்க. நான் இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு ரொம்ப பெருமை தான். அவங்க கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வருவாங்க நான் போய் அழைச்சா. முட்டாள்தனமா இல்ல பேசுறது? ஏன், எதுக்கு? எனக்கு எதுக்கு முட்டாள்தனமா இருக்கு? நான் கரெக்டா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாம இதுல நீ தலையிடாத சொல்லிட்டேன். என்னத்தையும் பண்ணி தொலைங்க சார். இது பட்டு சாரி, புதுசா வந்த மாடல். இதுவே நல்லா தான் இருக்கு. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வேணுமே? அதெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப இது ஃபைனலா உங்களுக்கு? இதுவே ஓகே தான். என்ன பிரைஸ்? இது சாரி ஒரு 5000 வரும் சார். இதோட காஸ்ட்லியா இல்ல? இல்ல சார், தீபாவளிக்கு இன்னுமே தான் சாரீஸ்லாம் வர. இதுதான் காஸ்ட்லியா இருக்கிறது. இதை விட நீங்க ரொம்ப காஸ்ட்லியா எடுக்கணும்னா பக்கத்துல இருக்க கடைக்கு தான் போகணும். சரி, ஓகே, இதுலயே கொடுத்துருங்க. ஓகே சார், நான் போய் கலர்ஸ் எடுத்துட்டு வரேன். எங்க தேவையில்லாத வேலை. எதுக்கு இவ்வளோ சாரி எடுக்கிறீங்க? என்ன, உன்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கேன்? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா உனக்கு? எங்க யாருமே வாங்க மாட்டாங்கங்க, தேவையில்லாம எடுக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரும் வாங்குவாங்க. அனு, காவியா, ஆனந்திலாம் என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. நான் எடுத்து கொடுத்தா கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க. முட்டாளா பேசாதீங்க. அவங்க எப்படிங்க வாங்குவாங்க? கவின் ஏற்கனவே உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எப்படி வாங்க முடியும்? அதெல்லாம் வாங்குவாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிட்டு இருக்க? அமைதியா இரு. என்னத்தையும் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. கடைசியில் அவமானப்பட்டு தான் நிக்க போறீங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காதே.
வேணும்னா உனக்கும் ஒரு saree எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச கலர்ல. யாருக்கு வேணும் இது? நீ ஒரு ஆள் போதும் என்னை கேவலப்படுத்துறதுக்கு. சார் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு சார். சரி ஓகே, இது எல்லாத்தையும் தனித்தனியா பேக் பண்ணிருங்க. சார் பிள்ளைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு? அதை அப்புறமா வந்து பார்த்து எடுத்துக்கிடுறேன். இதை மட்டும் இப்போதைக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். என்னங்க? சொல்லு, என்ன உனக்கு ஏதாவது saree வேணுமா? இங்கே தான் இவ்வளோ saree இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. அதுக்கு இல்லைங்க, இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் பண்ணுறீங்க? எந்த நம்பிக்கையிலனா புரியலையே. அத்தையிலேருந்து மாமாலேருந்து எல்லாரும் உங்கள் மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து யார்கிட்ட கொண்டு கொடுத்து யார் ஃபங்க்ஷனுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எல்லாரும் வருவாங்க, நீ வேணா பாரு. ஏங்க அந்த வீட்டுக்கு நான் உள்ளே வரணும்ன்ட்டு நினச்ச காவியா கூட வந்து என் மேலே தான் தப்பு இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட அவ்வளோ பேசிட்டு போய்க்கா. அதுக்கு மீதியும் அவங்களாம் வருவாங்கன்னா நீங்கள் நினைக்கிங்க? இங்கே பாரு பூமாரி, எல்லாருமே நான் போய் பேசினா கண்டிப்பாக வருவாங்க. எல்லாரும் இப்போ என் மேலே கோவமாக இருக்கலாம், ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை வரும். அவங்க எல்லாரும் அத்தை பின்னாடியும் மாமா பின்னாடியும் தான் நிற்பாங்க. உங்கள் கூடலாம் யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி நினைப்பெல்லாம் யாருக்கும் வராது. எங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், எப்படிங்க தனியாக லேண்ட் வாங்குறது இதெல்லாம் உங்களால் முடியுது? என்ன பூமாரி விளையாடுறியா? இது என்ன அவங்க காசுல தான் நான் வாங்குறேன், தனியாக சேவிங்ஸில் தானே வாங்குறேன். அதே மாதிரி எல்லாரும் நினைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நினைச்சாங்கன்னா வாங்கட்டுமே, நான் இங்கே வேணான்னுங்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சம்பளம் வாங்குறீங்க, அதே மாதிரி தான் கவினும். ஆனால் கவின் எல்லா காசையும் கொண்டு அத்தை கையில் தான் கொடுக்குறாங்க, எதையுமே தனக்காக சேர்த்து வச்சதே கிடையாது. ஆனால் பிரபாவோட நிலைமையும் கார்த்திகோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க சொந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்காங்க, அவங்களால 10 பைசா எடுக்க முடியாது எதுக்குமே. மாமா கிட்ட போய் கேட்டு நின்னதும் கிடையாது. இங்கே பாரு பூமாரி, நானும் ஒரு நேரம் அப்படி தான் இருந்தேன். அப்படியே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்பா கிட்ட வேலை பார்க்கறதுனால எவ்வளோ அவமானப்பட வேணும் தெரியுமா உனக்கு? அதுக்கு இல்லைங்க, நீங்கள் போய் சம்பளம் வாங்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை அப்படியே கொண்டு அத்தை கையில் கொடுத்தா அத்தை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இங்கே பாரு பூமாரி, இதுலலாம் நீ தலையிட்டு இருக்காது, உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம், என்ன சொன்னாலும் புத்திக்கு எட்டுறது கிடையாது. இப்படி ஏதாவது சொல்லி வாயை அடைச்சிருங்க, கடைசியில் எனக்கு தான் கெட்ட பேர். சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக சாரிலாம் எடுக்க வந்திருக்கோம், கொஞ்சமாச்சு சிரிச்சிட்டு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது நொட்டை சொல்லிட்டே இருக்க. ஆமாம், சிரிச்சிட்டு இருக்கதான் மனசில் அவ்வளோ கவலை இருக்குது. இவருக்கு என்னென்னு தான் இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்காருன்னே தெரியல. கடுப்பாகுது வர வர. சே, பேசாம பாப்பாக்கு இந்த 2 ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பேக் பண்ணலாம்னு நினைக்கேன். அப்புறமா வந்து லெஹங்காலாம் எடுத்துக்கிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவகிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, தேவையில்லாமல் இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்கே பாரு, நீ பாப்பாக்கும் உனக்கும் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கேன். அதுக்காக தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற. அந்த சாரியில் உனக்கும் ஒரு சாரி இருக்குது, அதை தான் நீ கட்டுற நாளைக்கு. இங்கே பாருங்க, உங்கள் பேச்செல்லாம் கேட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். எனக்கும் என் வீட்டுக்கும் எதுவுமே வேணாம். நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ கொண்டு கொடுத்துக்கோங்க, அதை பற்றி நான் தலையிட மாட்டேன். ஏய் நில்லு. எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வாங்க. நான் மட்டும் எல்லாத்துக்கு அங்கே நிற்கிறதா பெட்டிக்கு. ஏன் இப்படி கோவப்படுறா? எல்லாமே நம்ம நல்லதுக்கு தானே நான் பண்ணுறேன். இவ்வளோ அதை புரிஞ்சுக்கவே முடியலையா? சே, என்ன பொண்ணும்.